சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தாமரை வந்துட்டு போஸ் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை போஸை பத்தின எல்லாத்தையும் சாவித்திரி கிட்ட சொல்லவும், சாவித்திரியும் தாமரையும் எப்படியாவது போஸை சிக்க வச்சு காவியா மூலமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பெரிய திட்டம் போட்டு தாமரை சொல்லி கொடுத்த மாதிரியே சாவித்திரி ஈஸ்வரியோட ரூமுக்கு வந்து ஈஸ்வரியோட ஃபோனை எடுக்கிறாங்க. இதில் என்ன பாஸ்வேர்டு போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு கடைசியில் ஈஸ்வரியோட ஃபோனில் பாஸ்வேர்டும் போட்டு ஃபோனையும் ஓப்பன் பண்ணி அதில் காவியா நம்பரையும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஈஸ்வரி வந்துடுறாங்க. என்ன அத்தாச்சி, என்னோட ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அது மதினி ஒன்றும் இல்லை, வீடு ஃபுல்லாக துடைக்கணும், அப்படியே உங்கள் ரூமையும் துடைச்சிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அது சரி, கையில் வாளியும் இல்லை மாப்பும் இல்லை, எதுக்காக ரூமுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் தொடக்க வந்தேன்னு சொல்கிறீங்க, யாருக்கிட்ட போய் சொல்கிறீங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு சந்தேகம் வந்து கேட்கவும், இல்லை அழுக்கு இருந்தா துடைக்கலாம்னு பார்த்தேன், இப்போதைக்கு எதுவும் இல்லை, ரூம் ரொம்ப க்ளீனாக தான் இருக்கு. சரிங்க மதினி, எனக்கு வேலை இருக்கு, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஈஸ்வரியை சமாளிச்சுட்டு சாவித்திரி அவசரமா தாமரையோட ரூமுக்கு ஓடி வராங்க. என்னம்மா, நான் சொன்ன மாதிரி ஃபோன் நம்பரை எடுத்துட்டு வந்துட்டியான்னு கேட்கவும், ஃபோன் நம்பர் எடுத்துட்டு வந்துட்டேன், அடுத்ததா என்னடி பண்ணணும் அப்படின்னு சாவித்திரி கேட்கவும், ஏம்மா முதல்ல அந்த காவியாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு, ஒரு நைட்டு 11 மணிக்கு இங்கே வர சொல்லு, கண்டிப்பாக அந்த போஸோட முகத்திரைய நாம் கிழிச்செறிஞ்சிருவோம் அப்படின்னு தாமரை சொல்லவும், சாவித்திரி வந்துட்டு அந்த நம்பரை எடுத்து காவியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், ஹலோ நான் தாம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய போஸு, அவனோட அத்தை பேசுகிறேன் அப்படின்னு சாவித்திரி சொல்லவும், நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், இங்கே பாருமா காவியா, போஸ் இருக்கானே அவன் ரொம்ப பெரிய அயோக்கியன், கேடுகட்டவன், அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவனை நல்லவன்னு நினச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு காவியா அதிர்ச்சியாக கேட்கவும், ஆமாம்மா, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி, உனக்கு அவனை பற்றி சரியாக தெரியாது, அவன் என் பொண்ணுக்கிட்டேயே தப்பாக நடந்துக்க பார்த்தான், நீயும் என் பொண்ணு மாதிரி தான், உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், ஏற்கனவே உனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சும் அது சரியில்லாமல் போயிடுச்சு, இப்போ 2வது வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க போகிற, இந்த வாழ்க்கையும் சரியில்லாமல் போய் நீ கஷ்டப்படக்கூடாதுமா, அதனால தான் சொல்கிறேன், உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஆண்டி நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை, போஸ் ரொம்ப நல்லவன், அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அவனை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, அவனை நான் நிறைய தடவை தனிமையில் சந்திச்சிருக்கேன், ஆனால் அவனோட நுனி விரல் கூட என் மேலே பட்டதே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், ஓ அவன் அந்த அளவுக்கு நல்லவன் மாதிரி உன்கிட்ட வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்கானா, இங்கே பாரு, நான் சொல்கிறத நீ நம்பலனா இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் எங்களோட ரூமுக்கு நீ வா, அதுக்கப்புறம் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நேரில் காட்டி உனக்கு நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஆண்டி நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் போஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆனால் போஸ் மட்டும் எந்த தப்பும் பண்ணலை, அவன் ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஃபோனை வைக்கவும், அடியே தாமரை, அந்த போஸோட முகத்திரைய நீ தாண்டி கிழிச்செறியணும், அந்த காவியா வாரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சாவித்திரி சொல்லவும், நீ கவலைப்படாத, அதான் அவ வாரேன்னு சொல்லிட்டால, சரி இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு அந்த போஸை நான் வர சொல்லிடுறேன், நீ என்ன பண்ணு, அந்த காவியாவை எப்படியாவது கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்க, போஸ் உள்ள வந்ததும்
நீ காவியாவை கூட்டிட்டு வந்து உள்ள என்ன நடக்குதோ ஒட்டு கேட்க வை, அம்புட்டு தான் உன்னோட வேலை, புரிஞ்சதில்ல அப்படின்னு தாமரை கேட்கவும், எனக்கு புரிஞ்சதுடி, ஆனா போஸ் கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியும் தாமரையும் ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நைட்டு 11 மணி ஆகுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாமரை போஸுக்கு ஃபோன் பண்றாங்க. மாமா, அம்மா தூங்க போயிட்டாங்க, நீங்க எப்போ வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், என்ன தாமரை சொல்ற, அத்தை தூங்க போயிட்டாங்களா, சரி சரி யாருக்கும் தெரியாம நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொஞ்ச நேரத்துல தாமரையோட ரூமுக்கு வராரு. இங்க ஏற்கனவே சாவித்திரியும் காவியாவும் மறைஞ்சி இருக்காங்க. இங்க தாமரை ரூமுக்குள்ள வந்த போஸ் கொஞ்ச நேரத்துல தாமரை கிட்ட எல்லை மீறி நடக்கவும், உடனே தாமரை வந்துட்டு, மாமா வேண்டாம் மாமா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, ஒருவேளை நான் எங்க அம்மா கிட்டேயோ உங்க அம்மா கிட்டேயோ மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனையாயிரும், நாளைக்கு காலையில உங்களுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறது பெரிய தப்பு மாமா, வேணும்னா நம்ம வீட்டில் மாமா கிட்ட சொல்லுவோம், ராஜாங்க மாமா கிட்ட சொன்னா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், இல்லை தாமரை, என் வீட்டில் நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், தாமரையத்தான் எனக்கு பிடிக்கும், அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, ஆனால் என் அம்மா நான் சொல்றதையே கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி கண்டிப்பா பெரியப்பாவும் ஒத்துக்கவே மாட்டாரு தாமரை, இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் கூட நான் போய் என் அம்மா கிட்ட சொல்லி அந்த காவியாவை பிடிக்கலன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு தாமரைய அங்க இங்க தொட ஆரம்பிக்கவும், விடுங்க மாமா, வேண்டாம் மாமா அப்படின்னு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க காவியா வந்துட்டு கதவை திறந்து ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. காவியாவை பார்த்ததும் போஸ் அப்படியே அதிர்ச்சியாகி கதி கலங்கி போய் நின்னுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குது இங்க, நாளைக்கு காலையில என் கூட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி உன் அத்தை பொண்ணு கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கோவமா போஸை பார்த்து கேட்கவும், இல்லை காவியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தாமரை கிட்ட சும்மா பேச வந்தேன், எனக்கு தாமரை சின்ன வயசுல இருந்தே தெரியும், அதனால தான் அவகிட்ட பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சமாளிக்க பார்க்குறாரு. இங்க பாரு, நீ சொல்ற எதையும் நான் நம்புறதா இல்லை, நைட்டு 11 மணிக்கு ஒரு பொண்ணோட ரூமுக்கு எல்லாரும் தூங்கின பிறகு வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு காவியா கேட்கவும், இங்க நடந்ததை நீ நம்பாத காவியா, இவங்க 2 பேரும் ஏதோ திட்டம் போட்டுதான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் தன்னால முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க பார்க்குறாரு. ஆனா காவியா வந்துட்டு, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டு உன்னை எனக்கு பிடிக்கலன்னு காரி துப்பிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வேக வேகமா கீழே இறங்கி வராங்க. இந்த வீட்டில் பெரிய மனுஷங்கன்னு யாருமே கிடையாதா அப்படின்னு காவியா சத்தம் போடவும் மோகனா ராஜாங்கத்தை எழுப்புறாங்க. என்னங்க, யாரோ வெளியே கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை மோகனா எழுப்பவும், ராஜாங்கம் மோகனா அப்பத்தானே எல்லாருமே சத்தம் கேட்டு வெளியே வராங்க. அதே மாதிரி ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியே வராங்க. இங்க காவியா இருக்கிறத பார்த்ததும், வா காவியா, என்ன காவியா இந்த நேரத்துக்கு வந்திருக்க, எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி காவியாவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தாமரை மாடியில இருந்து அழுதுகிட்டே கீழே வராங்க. தாமரை அழுகிறத ராஜாங்கம் பார்த்துட்டு, ஏய் தாமரை, என்னாச்சு, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், உடனே தாமரை வந்துட்டு, மாமா போஸ் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தாமரை சொல்லவும், உடனே போஸ் வந்துட்டு, இல்லை பெரியப்பா, தாமரை ஏதோ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் மறுபடியும் பொய் சொல்லவும், என்ன போஸ், அப்ப தாமரை சொல்றது பொய்ன்னு சொல்ல வாரியா, சரி காவியா, நீ எதுக்காகமா இந்த நேரத்துல வந்த அப்படின்னு கேட்கவும், எனக்கு இந்த போஸ் எப்படி ஒரு கேடு கட்டவங்கிறத நாங்க நிரூபிச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு முன்னாடியே இதோ இருக்காங்களே அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னாங்க, அதனால தான் நானும் வந்தேன்,
வந்து பார்த்தாதானே தெரியுது இவன் எவ்வளவு பெரிய கேடுகட்டவன்னு அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு அப்படி போடு அடி சக்க, அதானே பார்த்தேன். ஏமாமா இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியலையா? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகத்தான் சாவித்திரி அத்தாச்சியும் தாமரையும் சேர்ந்து ஏதோ பெரிய திட்டம் போட்டு காவியாவை இங்க வர வச்சிருக்காங்க. ஏன் காவியா இதுல இருந்தே உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இந்த போஸ் தாமரையோட கையை பிடிச்சி இழுத்தத நான் பார்த்தேனே, அப்ப அது பொய்யுங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் உடனே போஸ் வந்துட்டு இல்ல காவியா நான் ஏதோ போதையில அப்படியெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லவும், அடைச்சி வாய மூடு, போதையில இருந்தா பொண்டாட்டி எது மற்றவங்க யாருன்னு உனக்கு தெரியாதா? என்ன இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா அங்க இருந்து கிளம்பவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு காவியா காவியா கொஞ்சம் பொறுமையா இருமா, இங்க ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஆரம்பத்துல இருந்தே போஸுக்கு கல்யாணம் ஆகிறது பிடிக்கல, அதனால தான் இவங்க ஏதோ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீ போஸை புரிஞ்சிக்க. ஏன் போஸ் கூட நீ தனிமையில இருந்ததே இல்லையா? உங்ககிட்ட அவன் தப்பாவே நடக்கல, அவன் நினைச்சிருந்தா உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கலாமே. ஆனா என் பிள்ளை அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. அத்தாச்சி நீங்களாவது இங்க காவியா கிட்ட எடுத்து சொல்லுங்க, எதுக்காக நீங்களும் தாமரையும் இப்படி என் பையனோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவித்திரியோட கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், போதும் மதினி நிறுத்துங்க, உங்க பையன் ஒரு கேடு கட்டவன். இன்னைக்கு காலையிலேயே உங்க பையன் என் பொண்ணோட ரூமுக்கு வந்திருக்கான். ரூமுக்கு வந்ததும் இல்லாம தாமரை குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸு மாற்றும் போது மறைஞ்சிருந்து பார்த்துருக்கான். அதை எல்லாத்தையும் தாமரை என்கிட்ட சொல்லும்போது ஒரு பெத்தவளுக்கு எப்படி மனசு வலிக்கும்? என் பொண்ணுக்கிட்டே இவன் இவ்வளவு கேடுகட்ட வேலையை பார்த்துருக்கானா, அப்போ கண்டிப்பாக அந்த காவியாவை மட்டும் நல்லாவா வச்சு பார்த்துப்பான். அதனால தான் காவியாவை வர வச்சு காவியாவுக்கு உண்மை தெரியட்டும்னு சொல்லி நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணோம். போஸு தாமரை கிட்ட நடந்துக்கிட்டது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்கே ராஜாங்கத்துக்கு கோவம் வந்து அடைச்சி உனக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா, எல்லாம் என்ன சொல்லணும். ஏ ஈஸ்வரி பிள்ளைய என்ன லட்சணமா வளர்த்து வச்சிருக்க, இன்னொரு தடவை இந்த கல்யாணத்தை நடத்தணும் வைக்கணும்னு சொல்லிட்டு யாரும் என்கிட்ட வரக்கூடாது. ஏற்கனவே மலரோட வாழ்க்கையை கெடுத்துட்ட, சரி ஏதோ இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விட்டு இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா கடைசியில இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்து வச்சிருக்க. நம்ம வீட்டில் இருக்க பொண்ணுக்கே உன்னால பாதுகாப்பு இல்லை. இங்க பாரு ஈஸ்வரி, தாமரைங்கிறதுனால அவ பொறுத்து போயிருக்கா. இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா கண்டிப்பா போஸோட நிலைமை என்ன இருக்கும்னு தெரியும்ல. இங்க பாருடா, இன்னொரு தடவை கல்யாணம் அது இதுன்னு ஏதாவது பேச்சு எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் காவியாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாரு.